மற்றும் ஒமேகா ஹெல்த் கேர் சென்டர் இணைந்து நடத்தும் சர்வதேச மகளிர் தின விழா 2024 எந்த அளவுக்கு சிறப்பாக நடந்து முடிஞ்சதுன்னு பார்க்கலாமா? ஆமாங்க, பெண்கள் அப்படிங்கிறவங்க கடல் மாதிரி. என்னதான் அவங்க வாழ்க்கையில் உடல் ரீதியாக, மன ரீதியாக, சமூக ரீதியாக வலிகள், வேதனைகள், பிரச்சனைகள்னு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தாலும் அது அனைத்தையும் உள்வாங்கி அலைய மாதிரி அன்பை மட்டும் அள்ளி அள்ளி தரவங்க தாங்க பெண்கள். இப்படிப்பட்ட பெண்களுக்காக ஒரு சூப்பரான நிகழ்ச்சியாக தான் இந்த நிகழ்ச்சி இருந்தது. அங்கே நிறைய விஷயங்கள் நடந்திருந்தது. ஒவ்வொன்றுமே பெண்களை ஊக்கப்படுத்துகிற வகையில் இருந்தது. அவங்களுக்கான தனித்திறமையை வெளிப்படுத்துறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. அப்படி எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறத நான் சொல்றதை விட நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, இன்னும் நல்லா இருக்கும். வாங்க. வருகவே வருகவே வணங்கி பாடுகிறேன், வருகவே 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 வணங்கி பாடுகிறேன், வருகவே. விழாவில் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருந்த ஒமேகாவின் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் திரு கண்ணன் அவர்கள் பெண்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அது என்ன மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறத நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. யார் யாரெல்லாம் பெரியவங்களாம் வந்திருக்காங்களோ, ஒரு பெரிய நிலைமைக்கு வந்திருக்காங்களோ, அவங்களுக்கு பின்னாடிலாம் ஒரு பெண் நிச்சயமாக இருந்திருப்பாங்க. அது ஒரு தாயாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம். குடும்பத்தில் பெண்கள் வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷன் இருந்தாக்க அந்த குடும்பம் நல்லா விளங்கும். அறியாமை அப்படிங்கிற இருள் நீங்கி எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒளி பெருகும் வகையில் குத்து விளக்கு ஏற்றப்பட்டு இந்த நிகழ்ச்சி ரொம்பவே சிறப்பாக தொடங்கப்பட்டது. அங்கேருந்து சீஃப் கெஸ்ட் எல்லாரும் குத்து விளக்கு ஏற்றிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் தொடர்ந்து டாக்டர் வஜல்டி சாமி மேம் அவங்களுடைய சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, உண்மையிலேயே அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நம்ம பார்க்குறோம், படித்தாங்க அப்படின்னாக்கா அவங்க வாழ்க்கையை அவங்க வந்து நிர்ணயிக்க முடியும், ஒரு முடிவெடுக்கக்கூடிய திறன் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு பெண்கள் தினம் நம்ம கூடியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை நான் கண்டிப்பாக படிக்க வைப்பேன். 10வது 12வது மட்டும் இல்லை, டிகிரி டபுள் டிகிரி படிக்க வைப்பேன். ஒமேகா மூலிமா பயிற்சி பெற்ற சில பேர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்குமே பண்ணியிருந்தாங்க. மீட்டிங்கில் வந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஹெல்த்தை வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பிசிஓடிக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பித்தேன். ஒமேகா மூலமாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பெண்களின் பாலியல் மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கிய உரிமைகள் அப்படிங்கிற தலைப்பில் எக்ஸிபிஷனும் நடக்கப்பட்டதுங்க. பெண்களின் பாலியல் மற்றும் இனப்பெருக்க மண்டல ஆரோக்கிய விழிப்புணர்வு திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்த வீடியோவும் வெளியிடப்பட்டது. மார்னிங்கை விட ஆஃப்டர்நூன் நிறைய கலை நிகழ்ச்சிகள்லாம் நடந்து அந்த இடமே ஒரு களை கட்டிடுச்சுன்னே சொல்லலாம்.
நிகழ்ச்சியில் வந்திருந்த ஒவ்வொரு சீஃப் கெஸ்ட்டும் பெண்களை ஊக்கப்படுத்தும் வகையில் நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. பெண்கள் அப்படிங்கிறவங்க எந்தெந்த வகையில் நம்ம சமூகத்துக்கு ஒரு தூண்களாக இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கான நினைவு பரிசுகளுமே தரப்பட்டது. பெண்களின் பாலியல் மற்றும் இனப்பெருக்க மண்டல ஆரோக்கிய விழிப்புணர்வு திட்டத்தின் கீழ் தேர்ச்சி பெற்ற அனைத்து பெண்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது.